இந்தியால இருந்து ஹேர் எக்ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் நமக்கு $700 million கிடைக்குது. ஒரு 6,000 கோடி அப்படின்னு. ஆமா, இதுக்காக வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் கூட நடக்குது. பெண் குழந்தைகள் வந்து மற்ற விஷயங்கள் கடத்த போறதுக்கு முன்னாடி அவங்க மொட்டை அடிச்சிடுறாங்க. மொட்டை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முடியை கூட பயன்படுத்துறாங்கன்னு படிச்சேன். இங்க இருந்து முடிகளுடைய தரம் பிரிக்கப்பட்டு அப்புறம் இங்க இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸா கூட போகும். இங்க இருந்து விக்ஸ் தயாரிக்கப்பட்டு கூட இங்க இருந்து போகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நமக்கான எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூங்கிறது $700 million சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முடி வந்து போய் வெட்டுறோம், முடியை வந்து காணிக்கையா கொடுக்குறோம். இது எதுக்குமே நமக்கு வந்து நம்ம தான் காசு தரோம். ஆனா அந்த முடிங்கிறது அதுக்கப்புறமா அது வேற ஒரு பிசினஸா டிராவல் ஆகிட்டே இருக்கு. முடி நம்ம சாதாரண விக்னு சொல்லி கடந்து போயிடுறோம். நாங்க அந்த டாபிக் வந்து தேட ஆரம்பிச்சது வந்து உள்ள போகும்போது அது இவ்வளவு பெரிய உலகமாங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம சாதாரண சௌரி விற்கிறாங்க விக்னு கடந்து போயிடுறோம், பார்பர் ஷாப்ல கொட்டுற முடின்ட்டு கடந்து போயிடுறோம். ஆனா அது எங்க போகுதுன்னு தேட ஆரம்பிச்சப்போ அதோட உலகம் வந்து பிரம்மாண்டமா இருந்தது. இவ்வளவு கோடி பொருளுதா, இவ்வளவு பிசினஸ் இதுல நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து விக்குங்கிறது அவங்களுடைய ஃபேஷன் அசசரியில ஒன்னா இருக்கு. வாட்ச் கட்டுற மாதிரி, அவங்க மேக்கப் போடுற மாதிரி விக்குங்கிறது அவங்க ஜஸ்ட் லைக் தட் போய்க்கிறாங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து அதிகமா விக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு வெஸ்டர்ன் லேடி ஒரு மாசத்துல $200 to $300 வந்து விக்குக்காக செலவு பண்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய. பெண் குழந்தைகள் வந்து மற்ற விஷயங்கள் கடத்த போறதுக்கு முன்னாடி அவங்க மொட்டை அடிச்சிடுறாங்க. மொட்டை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முடியை கூட பயன்படுத்துறாங்கன்னு படிச்சேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு இது பிசினஸா இருக்கு. $1 கோடி மதிப்புள்ள முடியை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு இந்த கோயில திருடுப்போச்சு, அந்த கோயில திருடுப்போச்சு, என்னடா முடியை தூக்கிட்டு என்னடா பண்ண போறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிருவோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பிசினஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்பட்டது வந்து அந்த தான். செஸ்டேன்ங்கிறது வந்து ஹேர்ல இருந்து தயாரிக்க தான் செஞ்சாங்க. 2004 வரைக்குமே வந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. 2000க்கு மேலதான் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து தடை பண்ணிருக்கு செஸ்டேன் வந்து இதுல இருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுபடியும் செஸ்டேன் வந்து எடுக்கலாம் வைக்கலாங்கிற டிபேட்டுங்கிறது நடந்துட்டு தான் இருந்துச்சு. இல்லீகலா நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த செஸ்டேனுங்கிறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில விஷயங்கள் படிக்கிறப்ப சாக்லேட்ஸ்ல வந்து அதிகமா வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கேன். அதுவும் எனக்கும் வந்துட்டு அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் தெரியாது, அது மித்தா கூட இருக்கலாம். பட் நீங்க அதை பத்தி ஏதாவது பேசிருப்பீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் நானும் உள்ள போய் பார்த்தேன். இஸ் இட் ட்ரூ? நீங்க ஏதாவது பாத்தீங்களா அது மாதிரி? இல்ல, ஸ்பெசிஃபிக்கா சாக்லேட்ஸ்ல கலக்குறாங்கன்னு நான் பார்க்கல. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல அதுல கலக்குறாங்க. பிரெட், சாக்லேட், சோயா சாஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல வந்து செஸ்டின் கலக்கப்படுது. அதாவது செஸ்டின்ங்கிறது வந்து முடியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிதானே? இல்ல அது மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய வகைகள்ல எடுக்கலாம். சிஸ்டீன் வந்து இந்த பிரெட்ல இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அது முடியில இருந்து எடுத்த சிஸ்டீனா அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. ஹேர்ல இருந்து எடுக்கிறதுங்கிறது ஒரு வகையான சிஸ்டீன், ஆல்கேஸ்ல இருந்து எடுக்கக்கூடியதுங்கிறது ஒரு வகையான சிஸ்டீன். இந்த மாதிரி சிந்தட்டிக்கா எடுக்கிறது. ஸோ இதுல எந்த சிஸ்டீன் இதுல பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்தந்த ஃபுட் கம்பெனிஸோடைய ரெவலேஷன்ஸ்ல தான் இருக்கு. அவங்க வந்து ஃபுட்டோடைய டீடைலிங்ல வந்து அவங்க கொடுக்கறது. இப்ப நிறைய மூலப்பொருளே வந்து அவங்க பாக்ஸ்ல போடுறதுல இதை நாங்க கலந்துருக்கோம் இதுல கலக்கலங்கிறதே சொல்லாம மறைமுகமா வார்த்தைகளை மாத்தி தான் போடுவாங்க. அதே மாதிரி இல்ல சிஸ்டீனுங்கிறது நாங்க எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதுக்காக இதுல இருந்தா எடுத்து சாக்லேட்ல கலந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, இதுல இருந்து எடுத்து சாக்லேட்ல கலக்கலன்னு நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஒரு ஹைப்போதட்டிக்கலான ஒரு இடமா தான் அது மாட்டிக்கிட்டு இருக்கு. திருப்பதியில கடைசியா எடுத்த வெரைட்டியை வந்து எங்க போகுது அந்த முடி அப்படின்னு, அந்த முடியும் சரி, பார்பர் ஷாப்ல நம்ம வெட்டி போடுற முடியும் சரி, நம்மளோட முடியில வந்து அதிகமா செஸ்டின் தான் யூஸ் பண்றாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதோட ரூட் காஸ் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அது நம்ம தேடி அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பண்ணாதான் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு பிரஷுக்கு, மேக்கப் ஐட்டம்ஸ்ல சேர்க்கறதுக்கான கெராட்டின் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இந்த ஹேர்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. பிளஸ் அதுல இருந்து எடுக்கப்படுற செஸ்டினை வந்து பெட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து சேர்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்கிறதையும் படிச்சேன். இது வந்து ஹியூமன் ஃபுட்ஸ்க்கு கிடையாது, ஒன்லி பெட் ஃபுட்ஸ்க்கு, பெட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில அது சுத்திட்டு இருக்கிறதுக்கும் இதுல செஸ்டின்ல இருந்து இது யூஸ் பண்றாங்கிறதையும் படிச்சேன். இங்க இந்தியால எவ்வளவு தூரம் ஏற்றுமதி பண்றாங்க, சைனால எவ்வளவு தூரம் ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கறதை நீங்க சொல்லியிருந்தீங்க. வேர்ல்ட்ல இந்தியா 2வது கண்ட்ரி அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எவ்வளவு வந்து பிசினஸ் இதுல இருக்கு நீங்க நினைக்கிறேன்? எவ்வளவு பொழங்குது ஆக்சுவலி? வருஷத்துக்கு எத்தனை கோடி வந்துட்டு போகுதுன்னு? இந்தியால இருந்து மட்டுமே $700 million இண்டஸ்ட்ரிங்கிறது ஹேர் எக்ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் நமக்கு கிடைக்குது. ஒரு 6,000 கோடி அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு மட்டும் நாட்டுக்குள்ள எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது.